Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியை சேர்ந்த 29 வயதான இளம்பெண்ணுக்கு திருமணமாகி தனது கணவருடன் வசித்து வருகிறார். அவரது கணவர் கூலி தொழிலாளி. அதனால் சம்பவத்தன்று காலை அவர் வேலைக்கு சென்றிருந்தார். இதனால் வீட்டின் கதவை தாப்பால் போட்டுவிட்டு மேல் தளத்தில் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தார். அப்போது ஆரணியை சேர்ந்த 33 வயதான பாஜக நிர்வாகி ஸ்ரீதர் என்பவர் அந்த இளம்பெண்ணின் வீட்டின் கதவை ஏறி குதித்து வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்திருக்கிறார். இளம்பெண் மேல் தளத்தில் இருந்ததை அறிந்து கொண்ட அவர் அங்கு சென்று அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த இளம்பெண் அலறியுள்ளார். இருப்பினும் விடாத பாஜக நிர்வாகி தனது ஆசைக்கு இணங்கும்படி வற்புறுத்தியுள்ளார். இதனால் செய்வதறியாது தவித்த அந்த பெண் வீட்டின் மேல் தளத்தில் இருந்து கீழே இருந்த கடையின் தகர கூரையின் மீது குதித்துள்ளார். இதனை பார்த்து அக்கம் பக்கத்தினரும் கடைக்காரரும் கீழே விழுந்த அந்த பெண்ணை மீட்டனர். நல்ல வேளையாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பியிருக்கிறார். அவர்கள் அந்த பெண்ணிடம் சம்பவம் குறித்த விவரத்தை கேட்டறிந்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தனர். அங்கு மதுபோதையில் இருந்த பாஜக நிர்வாகி ஸ்ரீதருக்கு தர்ம அடி கொடுத்து அவர்களால் ஆரணி டவுன் காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். ஸ்ரீதரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி அவரது மனைவியுடன் பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாகவே அந்த இளம்பெண்ணின் மீது ஸ்ரீதருக்கு கண் இருந்துள்ளது. அதனால் வெளியே சென்று வரும்போதெல்லாம் ஸ்ரீதர் அந்த இளம்பெண்ணை வழிமறித்து தகராறு செய்திருக்கிறார். மேலும் சில அநாகரிகமான செயல்களிலும் ஈடுபட்டு வந்திருக்கிறாராம். மேலும் உனது கணவரின் கதையை முடித்து விடுவேன் என்று அந்த பெண்ணை மிரட்டவும் செய்திருக்கிறார். இந்த விவகாரத்தை அந்த பெண் குடும்பத்தாரிடம் சொல்ல உறவினர்கள் ஸ்ரீதரை கண்டித்துள்ளனர். அதற்கு இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் என்று கூறி மன்னிப்பும் கேட்டிருக்கிறார். இந்த நிலையில் வீட்டில் அந்த பெண் தனியாக இருப்பதை தெரிந்து கொண்டு ஸ்ரீதர் அத்துமீறி நடந்து கொண்டது தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஸ்ரீதரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.